ஆசைப்படுகின்றேன். வாழ்க்கையை பொறுத்த மட்டில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடாது என்று யாரும் இந்த இடத்தில் கிடையாது. எல்லோருடைய உள்ளத்திலும் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பாக நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும், நான் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையை பெர்ஃபெக்டாக வாழ்ந்தேன் என்கின்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வெளிக்கிளம்பி போக வேண்டும் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் இந்த வாழ்க்கையை அவ்வாறு சிறப்பாக வாழுவதற்கு நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய வழிகள் தான் சில வேளைகளில் அதை சிறப்பாக வாழ விடாமல் நம்மை தடுத்து விடுகிறது. நாங்களாக நினைத்து கொண்டு சில வேளைகளில் இதுதான் வாழ்க்கையுடைய அமைப்பு, இப்படித்தான் வாழ்க்கையுடைய அச்சீவ்மெண்ட், அதனுடைய அடைவுகள் இருக்க வேண்டும், இன்னென்ன மாதிரி அம்சங்களை நாங்கள் செய்வதன் மூலமாகத்தான் அதை அடைய முடியும் என்று உலகம் சில வேளைகளில் நமக்கு சொல்லித்தந்த ஒரு சில அடைவுகளை நோக்கமாக கொண்டு நம்முடைய பயணம் அமைகின்றது. சில வேளைகளில் நாங்களாக சில பயணங்களை இதுதான் சரியான பயணம் என்று நினைத்து கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே அந்த பயணங்களை நம்ம என்ன நோக்கத்துக்காக போகின்றோம், எதை அடைவதற்கு, எந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி போகின்றோம் என்பது கூட சில வேளைகள் நமக்கு தெரியாமலேயே அந்த பயணம் தொடர்ந்து விடுகின்றது. நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை இலக்குகள் என்று நினைக்கின்றோம். ஆனால் அதை அடைந்து முடிந்ததன் பின்னால் தான் அதுவல்ல இலக்கு, அதை அடைந்ததன் பின்னால் தான் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்த சில இலக்குகளை அடைந்து யோசித்தவர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை சரியான இலக்கின் பக்கம் டிரெக்ட் பண்ணப்படுமாக இருந்தால், செலுத்தப்படுமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கை இதுதான் இலக்கு என்ற அந்த இலக்கை அடைகின்ற விதமாக அமையுமாக இருந்தால் முடிக்கலாம் என்பதற்காக வேண்டி சரியான இலக்கை சொல்லித் தருவதற்கு மிக தகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்கம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மொழியைத்தான் பேச வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றார். இவ்வாறு மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இந்த வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் சம்பூர்ணப்படுத்துகின்ற விதமாகத்தான் மனிதன் அடைய வேண்டிய இலக்கு இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கு அரபியை தாய்மொழியாக கொண்டவனுக்கும் அதுதான் இலக்கு, அரபி அல்லாத மொழிகளை தாய்மொழியாக கொண்டவனுக்கும் அதுதான் இலக்கு, சவுதியிலே வாழ்பவனுக்கும் அதுதான் இலக்கு, இலங்கையிலே வாழ்பவனுக்கும் அதுதான் இலக்கு, 60 வயதிலே மரணிக்கின்றவனுக்கும் அதுதான் இலக்கு. இலக்கு என்று ஒன்றை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித்தர வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில். அந்த இலக்கு எல்லோருக்கும் பொதுவானதாக, எல்லாராலும் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். பணக்காரனால் அடைய முடியும், ஏழையால் அடைய முடியாது, அல்லது ஏழையால் அடைய முடியும், பணக்காரனால் அடைய முடியாது என்கின்ற நிலைமை கூட இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் எந்த மட்டத்தில் இருந்தாலும், நாட்டில் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும், அறிவில் எந்த இடத்துல இருந்தாலும், குடும்ப பாரம்பரியத்தில் எந்த பாரம்பரியத்தில் நாங்கள் இருந்தாலும், நம்முடைய இலக்கு என்பது மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய இலக்காக இருந்தால் அது அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் எல்லாராலும். அவ்வாறு எல்லோராலும் அடையக்கூடிய ஒரு இலக்கை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அந்த இலக்கை அடைவதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்கும், அதை எவ்வாறு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை காட்டுவதற்குமாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். எது நமக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய இலக்கு? அல்லாஹ் தஆலா 51வது அத்தியாயம், குர்ஆனில் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் இந்த இலக்கை நமக்கு தெளிவுபடுத்துகின்றனர். இதுதான் இலக்கு, இதை நோக்கி நீங்கள் பயணியுங்கள் என்று இலகுவாக நமக்கு ஒரு இலக்கை சொல்லித் தருகின்றனர். மிக இலகுவான இலக்கு. இந்த இடத்துல இருக்கின்ற ஆக வயது குறைந்தவருக்கும் இது பொருந்தும், இந்த இடத்துல இருக்கின்ற ஆக வயது முதிர்ந்தவராலும் இதை முடியும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு இலக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா, ஜின்களையும் எனக்கு யஅபுதூன்களாக இருப்பதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்கின்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். நம்மை ஏன் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க முடியும்.
நாங்கள் ஏன் பிறந்தோம், நம்மை ஏன் பெற்றார்கள், நம்முடைய பெற்றார்கள் பலவிதமாக சொல்லுவார்கள், நம்முடைய உறவினர்கள் பலவிதமாக சொல்லுவார்கள். எப்படி உன்னுடைய தாய் உன்னை பெற்றார் தெரியுமா, என்னென்ன கனவுகளோடு பெற்றால் தெரியுமா, உன் தந்தை உன்னை என்ன வாக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டான் தெரியுமா என்றெல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய நாங்கள் இன்னொருவருக்கு தான் பிள்ளைகளாக பிறந்திருப்போம், நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணி ஒரு உயிரை இந்த உலகத்திலே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறக்க நோக்கத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, அதை சொல்லுகின்ற நேரமே அல்லாஹு தஆலா நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை என்றுதான் சொல்லுகின்றான். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை, இல்லா லியஅபுதூன், எனக்கு யஅபுதூன்களாக இருப்பதற்காகவே தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சொல்லுகின்ற வார்த்தை இப்படி சொல்லி இருக்கலாம், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக உங்களை நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா எதிர்மறையாகத்தான் அதை பயன்படுத்துகின்றான், நெகட்டிவாகத்தான் சொல்லி தருகின்றான். சொல்லுகின்ற நேரமே சொல்லுகின்றான், வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அப்போ வேறு எதுக்காகவும் நாங்கள் படைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹு தஆலாவுக்கு அவனுக்கு அபுதாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதை நான் சொல்லுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பயன்படுத்துகின்ற அந்த வாசக முறையை விளங்குவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றேன். நம்ம ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு போய் வச்சு இதை நான் பாவிக்கிறதுக்காக வேண்டி வாங்கினேன் என்று சொல்வதற்கும் என்னை தவிர வேறு யாரும் பாவிக்கக்கூடாது என்று சொல்வதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. இதை நான் மட்டும் பாவிப்பதற்காக அல்லது என்னை தவிர வேறு யாரும் பாவிக்க கூடாது என்பதற்காக வேண்டி வாங்கியிருக்கிறேன் என்றால் இதில் யாருமே கை வைக்கக்கூடாது, நான் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், எனக்குரியது மட்டும்தான் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இதை நான் பாவிப்பதற்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்றால் சில வேளைகளில் இன்னொருவர் பாவிப்பதிலே தவறு இருக்கார். நானும் பாவிக்கிறேன், இன்னொருவரும் பாவிக்கிறார். ஆனால் நான் மட்டும் என்கின்ற வார்த்தை அல்லது என்னை தவிர என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற நேரம் அது மட்டும்தான். அது போன்றுதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வாசகத்தை பயன்படுத்துகின்றான். அடிமைகளாக இருப்பதற்காகவே தவிர அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. இந்த யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அபுத் என்று சொல்லக்கூடிய வார்த்தையோடு மிக தொடர்புள்ள ஒரு வார்த்தை சகோதரர்கள். அபுத் என்றால் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபுத் என்றால் அடிமை. யஅபுதூன் என்று சொல்லக்கூடியது இந்த அடிமைகளாக இருத்தல், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல் என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையோடு சேர்த்து நாங்கள் அந்த குர்ஆன் வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணினால் அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் அவனுக்கு அடிமைகளாக இருப்பதற்காகவே தவிர படைக்கவில்லை, அல்லது அவனுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி வாழ்வதற்காகவே தவிர படைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோரும் படைக்கப்பட்டது அவனுக்கு அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டும். இந்த யஅபுதூன் என்ற வார்த்தைக்கு சில நேரங்களில் குர்ஆன் டிரான்ஸ்லேஷனில் நாங்கள் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தால் வணக்கம் என்கின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று. தமிழிலே அந்த யஅபுதூனுக்கு கிடைக்கின்ற மிக சிறப்பான டக்குன்னு ஒரு வார்த்தையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வணக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதனுடைய முழு அர்த்தத்தை நமக்கு சொல்லித் தருவது கிடையாது. ஆனால் யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நேரடியான டிரான்ஸ்லேஷன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல், அடிமைகளாக வாழுதல் என்று அர்த்தம். எனவே அல்லாஹு தஆலா நம்மை படைத்தது நாங்கள் அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கையுடைய இலக்கு. இதை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம். அடிமைகளாக வாழ வேண்டும். அடிமை என்றால் யார்? அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் அடிமை என்றால் யார் என்று நமக்கு அடுத்தது தெரியணுமா இல்லையா? அடிமை என்று சொன்னால் யார்? ஒரு சுதந்திரமானவனுக்கும் ஒரு அடிமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? உதாரணத்துக்கு என்னிடத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், என்னிடத்தில் ஒரு அடிமையும் இருக்கிறார். என்னிடத்தில் இருக்கின்ற அடிமைக்கு நான் எஜமான், என்னிடத்தில் இருக்கின்ற வேலையாளிக்கு நான் முதலாளி, அவ்வளவுதான். என்னுடைய வேலையாளிக்கும் என்னுடைய அடிமைக்கும் என் தொடர்பாக இருக்கின்ற வித்தியாசம், வேலையாளியை பொறுத்த மட்டில் நான் சொல்லுகின்ற ஒரு வேலையை விருப்பம் என்றால் செய்யலாம், செய்தால் கூலி. விருப்பம் இல்லை என்றால் செய்யாமல் போகலாம், அது அவருடைய விருப்பம். சாய்ஸ் என்பது இருக்கின்றது சோதர்களே. அடிமை என்று வருகின்ற நேரத்தில் அவனுக்கு சாய்ஸ் கிடையாது, நான் சொன்னால் செய்யத்தான் வேண்டும், அதுதான் அடிமை. அடிமையாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் எந்த கட்டளையும் இல்லாமல் அவனால் அடிமையாக வாழ முடியாது. ஒரு கட்டளையும் விடுறதுக்கு யாரும் இல்லை, என்னை வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஓர்டர் போடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு செய்கிறதுக்கான எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஆனால் நான் இந்த உலகத்தில் அடிமை என்றால் அப்படி இந்த உலகத்தில் யாரும் அடிமையாக இருக்க போவது கிடையாது. அடிமை என்பது வெளிப்படுவதே ஒருவர் எனக்கு எஜமானனாக இருக்கிறார், அவர் எனக்கு கட்டளை இடுறார், அந்த கட்டளையை நான் இரண்டாவது கேள்வி கேட்காமல் நான் பின்பற்றியே ஆக வேண்டும்.
அவர் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும். அதன் அடிமைத்தனத்துக்கு இலக்கணம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு அடிமைகளாக வாழ்வதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து வரக்கூடிய கட்டளைகள், இந்த கட்டளைகளை மாறு செய்யாமல், எந்த எதிர்பேச்சும் பேசாமல், அவனு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணினால் அந்த இடத்திலே நாங்கள் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினோம் அர்த்தம். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் இந்த நபியை கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அனுப்பி வைத்தார், வழிகாட்டல்களை அனுப்பி வைத்தார். வாழ்க்கையிலே காலையிலே எழுமின தொடக்கம் தூங்க போகும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தை ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி வெளிப்படுத்துவது என்பதை சொல்லித் தருவதற்காக அந்த நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். அந்த நபி நமக்கு சொல்லித் தந்தார். காலையிலே எவ்வாறு நாங்கள் எழும்ப வேண்டும் சொல்லித் தந்தார். எழும்பிய உடனே என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லி தந்தார். நம்முடைய தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும் சொல்லி தந்தார். நம்முடைய பெற்றோருடன் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி தந்தார். நம்முடைய குழந்தைகளை நாங்கள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் சொல்லி தந்தார். நம்முடைய தொழிலை நாங்கள் எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் சொல்லி தந்தார். பாதைகளை நாங்கள் எப்படி நடந்து போக வேண்டும் சொல்லி தந்தார். கொடுக்கல் வாங்கலை செய்கின்ற நேரத்தில் எவ்வாறு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அமைய வேண்டும் நமக்கு சொல்லி தந்தார். குடும்ப வாழ்க்கையிலே மனைவியோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி தந்தார். நம்முடைய உலகத்திலே நாங்கள் நம்முடைய காலங்களிலே செய்யக்கூடிய சகல காரியங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் நமக்கு சொல்லித் தந்தார். அதை சொல்லித் தருவதற்காக வேண்டி ஒரு நபி அல்லாஹ் தஆலா அனுப்பி அவனுடைய கட்டளைகளை அவர் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான். ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த நபி உங்களிடத்தில் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இவர் எதையெல்லாம் உங்களை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனோட நபியை அல்லாஹ் தஆலா நமக்கு அனுப்பி வைத்து இவரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்ற இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்பண்புகள் மீது இருக்கின்றீர்கள் என்று சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லித் தந்தார். என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாம் இருக்கு. நாங்கள் வேலைக்கு போய் வீட்டுக்கு வருவது எவ்வாறு அமைய வேண்டும், நம்முடைய வீடுகளுக்குள்ளே நுழைகின்ற நேரம் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இரவிலே சாப்பிடுகின்ற நேரம், இரவிலே தூங்குகின்ற நேரம், நம்முடைய உணவருந்துகின்ற சந்தர்ப்பங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், கழிவறைக்கு போவது கூட எவ்வாறு போக வேண்டும் என்பதை கூட சொல்லி தந்த அழகான ஒரு மார்க்கம் சகோதரர்களே. இந்த மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்ல, இதெல்லாம் ஆர்டர், இறைவனிடத்திலிருந்து வந்த ஆர்டர்ஸ், அல்லாஹ்வுடைய கட்டளை. இதெல்லாம் அந்த கட்டளைகளை அந்த விடயத்தில் எடுத்து நடந்தால் அந்த விடயத்திலே அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினோம் என்று அர்த்தம். அதை நாங்கள் எடுத்து நடக்கவில்லை என்றால் அந்த இடத்திலே நாங்கள் அடிமையாக நடக்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியது அந்த காரியங்களை எல்லாம் அடிமைத்தனத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. நம்முடைய வாழ்க்கையில வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆனால் அந்த வியாபாரத்தை அடிமைகளாக இருந்து செய்யுங்கள் என்று சொல்லித் தருகின்றார். நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு சின்ன ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு சின்ன கிளிப் கொண்டு பார்த்தேன். அழகான ஒரு வார்த்தை சொன்னேன். எனக்கு அது பிடித்ததனால் உங்களிடத்திலும் நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிஸ்னஸ் இருக்கின்றது, வியாபாரம் இருக்கின்றது, இந்த வியாபாரம் நாங்கள் பொருள் ஈட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு தரவில்லை. வியாபாரம் அது வேறு, பணம் ஈட்டல் என்பது வேறு. பணம் அது ரஸாக், அவனிடத்திலிருந்து வருகின்றது. வியாபாரத்தை ஏன் நம்மிடத்தில் எல்லாம் தந்திருக்கின்றான் என்றால் நாங்கள் அந்த வியாபாரத்தை நாணயமாக செய்கின்றோமாண்டு பார்ப்பதற்காக, நாங்கள் அந்த வியாபாரத்தில் உண்மை பேசுகின்றோமாண்டு பார்ப்பதற்காக, நாங்கள் அந்த வியாபாரத்தில் கலப்படம் செய்யாமல் நடந்து கொள்கின்றோமாண்டு பார்ப்பதற்காக, நாங்கள் அந்த வியாபாரத்தில் விட்டு கொடுக்கின்றோமாண்டு பார்ப்பதற்காக, நாங்கள் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் பரக்கத்து இருக்கின்றதுன்னு சொல்கின்றானோ அதையெல்லாம் அடைந்து கொள்வதற்குரிய முயற்சியோடு அதில் ஈடுபடுகின்றோமாண்டு பார்ப்பதற்காக, சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல. அது அங்கிருந்து வருகின்றது. அதனால்தான் நல்ல திறமை இருக்கும், நிறைய படித்திருப்பார், அவரிடத்துல பிஸ்னஸோடு சம்பந்தப்பட்ட நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் தனியாக ஒரு வியாபாரத்தை ரன் பண்ண முடியாதவராக இருப்பார். எந்த தகைமையும் இருக்காது. பேசினால் சில வேளைகளில் நம்முடைய சமூகத்தில் சொல்லுவார்களே, இவர் வியாபாரம் செஞ்சு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரா என்று கொஞ்ச நேரம் அவரோடு பேசினாலே நமக்கு டவுட் வந்துடும் என்கின்ற அளவிலே வியாபாரத்தை இவர் எப்படி செய்தார் என்று நினைக்க முடியாத அளவுக்கு அவர்களிடத்திலே மடமைத்தனங்களும் பலகீனங்களும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா மேலே தூக்கி கொண்டு போய் போட்டிருப்பார். நாங்கள் நினைப்போம் என்ன, இவர் தான் வியாபாரம் செய்தாரா என்று நினைக்கின்ற அளவுக்கு அவருடைய வியாபாரம் இருக்கும்.
ஆனால் அல்லாஹு தஆலா ரஸாக், அவன் கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் வியாபாரத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே தந்தது பொருளீட்டுவதற்காக வேண்டிய அல்ல, நாங்கள் நாணயமாக இருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக, நாங்கள் உண்மையாளர்களாக இருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக, நாங்கள் கலப்படம் செய்யாமல் இருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக. இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி நம்மை சோதித்து பார்க்கின்றானாம். திருமறை குர்ஆனிலே 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், மனிதர்களுக்கு நாங்கள் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கின்றோம், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அதிலே அழகான செயல்களை செய்பவர்கள் யார் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதற்காக வேண்டும் யார் அழகான செயல்களை செய்கின்றார். ஒரே செயல் அழகான பக்கமும் உண்டு, அழகில்லாத பக்கமும் உண்டு. அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிகாட்டலும் உண்டு, அப்படி அல்லாமல் உலகத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் 1000 வழிகாட்டல்கள் உண்டு. அல்லாஹுடைய தூதரை கொண்டு அல்லாஹு தஆலா போட்ட கட்டளைப்படி அந்த காரியத்தை எடுத்து நடக்கின்றீர்களா நான் பார்க்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கொண்டு வந்து தந்து அதற்கு ஒரு நபியையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். எனவே வாழ்க்கையுடைய இலக்கு வெரி கிளியர், வெரி சிம்பிள் சகோதரர்களே. அடிமைகளாக வாழ்றது, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலமாக. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலமாக நான் அடிமையாக மாற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதே அல்லாஹ்வுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அல்லாஹு தஆலா சொல்கிறார், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இவர் பேசுகின்றது எல்லாம் அவருடைய மனோ இச்சைப்படி அல்ல, வஹியை தவிர வேற எதையும் இவர் உங்களிடத்திலே மார்க்கமாக சொல்ல மாட்டார். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கின்றார். மார்க்கமாக உண்டை சொல்லி தந்து இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பாதையிலே நிற்காதீர்கள் என்று இளைஞர்களிடத்தில் சொன்னால், பாதையிலே நிற்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்தில் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நிற்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், நான் வீட்டுக்கு போகின்றேன் என்று நினைக்கின்ற பிள்ளை அந்த இடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றது என்ற அர்த்தம். பாதையிலே அப்படியும் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், சலாத்தை பரப்புங்கள், மக்களுக்கு இடையூறாக நிற்க வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாதையிலே நிற்கின்ற நிலைமை வந்தால் கூட இதையெல்லாம் பேணித்தான் நான் நிற்பேன் என்று ஒருவன் நிற்பானாக இருந்தால் அவன் அந்த இடத்திலே பாதையில் நின்று கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுகின்றான் என்ற அர்த்தம். அந்த அடிமைத்தனங்களை ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான் என்று அழகான ஒரு சுருக்கமான ஒரு இலக்கை நமக்கெல்லாம் வைத்திருக்கின்றான். இப்பொழுது யோசிச்சு பாருங்கள், இது அரபு பேசுபவனுக்கும் பொது, அரபு பேசாதவனுக்கும் இது ஏழு, இலங்கையில் இருக்கிறவனுக்கு மேலும், உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கின்ற மனிதனுக்கு மேலும், வயதானவருக்கு மேலும், சிறியவருக்கு மேலும், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எல்லோராலும் அடைந்து கொள்ளக்கூடிய அழகான ஒரு இலக்கு. இந்த பரிசு தான் சொர்க்கம். ஏன்னா இந்த உலகத்தில் எதையாவது அடைஞ்சா தானே சொர்க்கம்ங்கிற பரிசு தரலாம். அல்லாஹு தஆலா தரக்கூடிய பரிசு இதில் எந்த அளவுக்கு மேக்சிமம் கம்ப்ளீட்டாக மனிதனால் இயலாது. சில நேரம் நமக்கு மறந்துடும், அதை நம்ம மறந்துடும்ன்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித்தாரான். அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற நேரத்தில் ரப்பனா லா துஆஹிதா இன் நஸீனா, யா அல்லாஹ் எங்களை நீ பிடித்து விடாத, இன் நஸீனா நாங்கள் மறந்து விட்டோம், அவ் அக்தானா நாங்கள் தவறழைத்து விட்டோம் என்றால் எங்களை நீ பிடித்து விடாதே என்று அல்லாஹு தஆலா சொல்லித்தாரான். மறதி வரும், மனிதனுடைய உணர்வுகளை நாங்கள் தவறழைத்து விடுவோம், ஆனால் மீள வேண்டும். குல்லு பனி ஆதம ஹத்தாவும், எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் பிழை செய்யக்கூடியவர். வகைர் ஹத்தாயின தௌவாபீன், அதிலே சிறந்தவர்கள் தௌபா கேட்டு மீளக்கூடியவர்கள், பாவம் செய்யாதவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. பாவம் செய்து அதை விட்டு மீண்டு தௌபா கேட்டு வரக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானவர்கள். நாங்கள் மீண்டு வருவோம், நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சில வேளைகள் அதை செய்ய முடியாமல் போகும், ஆனால் அல்லாஹு தஆலா கம்ப்ளீட்டாக 100% இன்னைக்கு அடிமையாக யார் வாழ்கின்றார் என்று பார்க்க வேண்டும் என்று கூட வைக்கவில்லை. 50 தாண்ட வேண்டும், மீசானில் இங்கால கனமாக வேண்டும், 50 தாண்ட வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் போய்விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 80க்கு ட்ரை பண்ணினா 90க்கு ட்ரை பண்ணினால் தான் நம்மளோட முடிவு ஒரு 60லேயாவது வந்து நிற்கும் சகோதரர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆடை அணியும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அணிந்தார்கள் அது போன்று அணிந்து கொள்வோம். ஒரு முயற்சி, அடிமையாக வாழ்வதற்குரிய முயற்சி. முடி வெட்டுகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வெட்டினார்கள்? இன்றைக்கு இளைஞர்கள்லாம் வெட்டுகின்றார்களே, வெட்டினார்களா ஒட்டினார்களான்னு கூட விளங்காமல் நல்லா தான் போன முடி வெட்டுறதுக்கு வர்ற நேரத்தில் வித்தியாசமாக வாரானே புள்ள. எல்லாரும் முடி வெட்டுறதுக்கு போகிற நேரம் தான் அலங்கோலமாக போவார்கள், வருகின்ற நேரம் அழகாக வருவார்கள். நம்மளோட புள்ள வந்து வெட்டுறதுக்கு போகிற நேரத்தில் நல்லா தான் போகுது, வர்ற நேரம் தான் அலங்கோலமாக வருது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறைகள் அல்ல.
அழகான முறையில் முடிய வெட்டுறது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவோம். செருப்பணிற நேரம் வலதை முற்படுத்துவார் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன பெருசாக சாதிக்க போகிறோம்? இடதை போடுறதன் மூலமாக வலதை போட்டு இடதை போடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லி தந்தார்கள். சாப்பிடுகின்ற நேரம் வலது கையால் சாப்பிடுவது கூட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. பிஸ்மில் சொல்லி சாப்பிடுவது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. நம்முடைய தட்டை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. இப்படி நமக்கு எதெல்லாம் இயலும் ஒரு முயற்சி. வீட்டுக்குள்ளே நுழைகின்ற நேரத்தில் பிஸ்மில் சொல்லி நுழைவது, வீட்டிலே இருப்பவர்களிடத்தில் அனுமதி கட்டி நுழைவது, இந்த மாதிரி சலாம் சொல்லி அனுமதி கட்டி நுழைவது, இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் தஆலா அடிமைத்தனம் என்கின்ற பகுதியை வைத்திருக்கின்றானே, அதிலே ஒரு முயற்சியை நாங்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த அடியார்களாக நாங்கள் மாறலாம். அல்லாஹ்வும் நமக்கு சொர்க்கம் என்கின்ற அந்த பரிசை தரக்கூடும் என்பதனால் இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா போதுமானவன். வாழுகின்ற காலமெல்லாம் செய்கின்ற செயல்களினூடாக அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மறைகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவதற்கு. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு சின்ன ஒரு செய்தி ஒன்று சொல்லிக் கொண்டேன். ஒரு சின்ன ஒரு அறிவித்தல் உண்டு.